துணைத் தலையங்கம் ஹிந்து மகாசபை. ஹிந்து மகாசபையைப் பற்றி நாம் பல தடவைகளில் அது வர்ணாசிரம சபை என்றும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு விரோதமான சபை என்றும் பிராமண ஆதிக்கத்திற்காக உழைக்கும் சபை என்றும் எழுதி வந்தது வாசகர்களுக்கு ஞாபகமிருக்கலாம். சில நண்பர்களுக்கு இவ்வாறு எழுதியதைப் பற்றி மனவருத்தம் ஏற்பட்டிருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது வரவர அதன் யோக்கியதை நாம் எழுதியபடியே முழுவதும் வெளியாகிவிட்டது. அதாவது விதவா விவாக தீர்மானம் ஹிந்து மகாசபை மகாநாட்டின் விஷயாலோசனை கமிட்டியில் நிறைவேறினதும் அதன் அக்ராசனராகிய பண்டித மாளவியா மகாநாட்டு பந்தல் பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன் என்று அத்தீர்மானத்திற்கு ஆதாரமாயிருந்தவர்களை விரட்டி தீர்மானத்தையே மகாநாட்டிற்கும் கொண்டு வரவிடாமல் நசுக்கிவிட்டார். பின்னர் தீண்டாமையை பற்றின தீர்மானம் மகாநாட்டில் நிறைவேறினவுடன் சபையில் உள்ளவர்களெல்லாம் எழுந்து ஓடிப்போய்விட்டார்களாம். ஆதலால் தலைவர்கள் எழுந்து போனவர்களை அழைத்து வந்து இத்தீர்மானத்தின் இரகசியத்தை எடுத்துரைத்து, அதாவது இத்தீர்மானத்தில் தீண்டாமை ஒழியத்தகுந்த மாதிரி எந்தவிதமான ஏற்பாடும் நாங்கள் செய்துவிடவில்லை, பொதுஜனங்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி ஏதோ தீண்டாமையில் அக்கறை உள்ளவர்கள் போல் காட்டுவதற்காகச் செய்யப்பட்டதை ஒழிய வேறல்ல என்று பொருள்படும்படி பேசி அத்தீர்மானத்தில் யாதொரு சத்துமில்லை என்கிற இரகசியத்தை வெளிக்காட்டி அதுவும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறோமே அல்லாமல் வேறில்லை. உங்களுக்கு இஷ்டமிருந்தால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் வேண்டாம். வெளி பிரசாரத்திற்கு இம்மாதிரி தீர்மானங்களையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. காரியத்தில் செய்யவில்லையானால் பரவாயில்லை, அது உங்கள் இஷ்டம் என்று சொன்ன பிறகு கூட வெளியே போனவர்கள் போயே தீர்ந்தார்களாம். இதோடு ஹிந்து மகாசபையின் தீர்மானங்களையும் உரிமைகளையும் காப்பாற்றுவதாக வாக்களிப்பவர்களுக்கு மாத்திரமே ஓட்டு கிடைக்கும்படி பிரசாரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார்களாம். இதிலிருந்து அறிய கிடைப்பதென்ன என்றால், விதவா விவாகத்தையும் தீண்டாமை ஒழிப்பதையும் ஒப்புக்கொள்ளுகிறவர்களுக்கு ஹிந்து மகாசபை எதிர்பிரசாரம் செய்யும் என்பதும், மகாத்மா காந்தியடிகளே சட்டசபைக்கு நிற்பினும் அவருக்கு கூட ஓட்டு கொடுக்க கூடாது என்றேதான் சொல்லும். இதுவே அதன் கொள்கையுமாகும் என்பதை இப்பொழுதாவது வாசகர்கள் உணர்வார்கள் என்று நினைக்கிறோம். குடியரசு துணைத் தலையங்கம், மார்ச் 21, 1926.